நம்ம மனிதர்கள் எல்லாருமே சில கர்ம வினைகளை, அது நல்ல கர்மாவோ தீய கர்மாவோ எடுத்துட்டு தான் இந்த பூமிக்கு இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கு. நம்மளுக்கு தெரியும், ஒரு கஷ்டம் வரும்போது அது ஒரு கர்ம வினை அப்படின்னு. அந்த கஷ்டங்களை மாற்றுறதுக்காக தான் நம்ம பரிகாரம் செய்கிறாங்க. உண்மையில் இந்த பரிகாரம் அதுக்கு என்ன அர்த்தம்னா, பிரதி உபகாரம். அதாவது நான் ஒரு தப்பான ஒரு விஷயம் செஞ்சுட்டேன், அந்த ஒரு தப்பை நான் உணர்ந்துட்டேன், இந்த பிறவியில் நான் அந்த ஒரு தப்பினை சரி செய்கிறேன் அப்படின்னு இறைவன்கிட்ட சரணாகதி அடையிறது தான் அந்த ஒரு பரிகாரம். அதுக்கு பதிலாக நிறைய மக்கள் இந்த பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தப்பாக தான் புரிஞ்சு அது அப்படி தான் செயல்பட்டு இருக்குது. நம்ம செயல்கள் மூலம் நல்ல காரியங்கள் செஞ்சு நம்ம என்ன தப்பு செய்தோமோ அந்த ஒரு தவறு திருத்திட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கை கர்ம வினிற்ற ஒரு வாழ்க்கையாக மாறும் நண்பர்களே. அது நல்ல கணிக்க தெரிஞ்ச ஒரு ஜோதிஷக்காரங்களால் உங்களுடைய அந்த ஜென்ம ரகசியம், அந்த கர்ம வினைகளை பற்றி எல்லாம் உங்களுக்கு அவங்களால சொல்லித்தர முடியும். ஜோதிஷம் பரிகாரம் அப்படின்னு எல்லாம் ஒரு உண்மையான விஷயம். அது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்குது. உண்மையான விஷயம். அது தப்பான முறையில் அணுகாமல் நல்ல கணிக்க தெரிஞ்சவங்களுக்கு ஜோதிஷர்களை பார்த்து நீங்கள் அது உங்கள் ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரிய வரும் நண்பர்களே. அப்போ எல்லா கர்ம வினைகளுக்கும் விடை கொடுப்பவர்கள் தான் சித்தர்கள். இந்த சிவபெருமானால் முடியாத ஒரு விஷயம் கூட செய்யக்கூடியவர்கள் தான் இந்த சித்த பெருமக்கள். அவங்களால் முடியாத ஒரு விஷயங்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி சித்தர்களுக்கு நம்ம கர்ம வினைகளை தீர்க்க முடியும்னு கேட்டால், பஞ்சபூதம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தில் தான் நம்ம வாடுறது நம்ம மனிதர்கள். அப்போ நம்ம மனிதர்களை நம்மளை சாமானிய சராசரியான மனிதர்கள் 4 தத்துவத்தை வச்சு தான் இந்த இந்த பூமியில் வாழ்கிறாங்க. அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று. ஆனால் சித்தர்கள் இந்த 5வதாக கூறும் இந்த வானம், அதாவது ஆகாயம் என்கின்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறாங்க. அதாவது பிரபஞ்சம். எப்போவுமே சித்தர்கள் இந்த பிரபஞ்ச தொடர்பில் தான் இருப்பாங்க. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு சக்தி அந்த 4 தத்துவங்களை கண்ட்ரோல் பண்ணும். அதனால்தான் கர்ம வினைகளை கழிக்க சித்தர்கள் வழிபாடு உதவும் அப்படிங்கிறத சொல்கிறது. இந்த ஜென்மத்தில் எந்த ஒரு விஷயத்தினால கஷ்டம் வருதோ அந்த விஷயத்தில் தான் தப்பு பண்ணி இருக்கிறது அப்படின்னு ஒரு புரிதல் நம்மளுக்கு வரும். அப்புறம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நானொரு தப்பு பூர்வ ஜென்மத்தில் நான் ஒரு தப்பு பண்ணியாச்சு, அதே அந்த ஜென்மத்திலே கழிக்காமல் கடவுள் இதுக்கு இந்த ஜென்மத்தில் எனக்கு அது கொடுக்கறது அப்படின்னு கேட்டால், கடவுள் அப்படிங்கிறவர் ஒரு அன்பு மயமானவர் நண்பர்களே. இப்போ நம்ம அப்பா அம்மா நம்மளை ஏதோ ஒரு தப்பு பண்ணும்போது நம்மளை தண்டிக்கும். அது எதுக்குன்னா, நம்ம அந்த தப்பு இனி மறுபடியும் பண்ணக்கூடாது, அந்த தப்பு நீ மறுபடியும் அது பண்ணும்போது உனக்கு அது கெடுதல் வரும் அப்படி நம்மளை உணர்த்துறதுக்கு தான் அப்பா அம்மா நம்மளை திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறது. அதே மாதிரி தான் இந்த கடவுளும் அப்படி தான் நமக்கு செயல்பட்டு இருக்கு. இப்போது நம்ம ஒரு தப்பு பண்ணுறேன், அந்த தப்பு திருத்ததுக்காக நிறைய வாய்ப்புகள் கொடுக்கும். அந்த ஒரு கடைசியில் நொடியில் கூட திரிந்து வருமா அப்படிங்கிறதுக்காக பல வாய்ப்புகள் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இல்லை இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும்போது, இப்போ வண்டியில் போய்கிட்டு இருக்குது, டக்குன்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அது கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வு தான். எப்படின்னா, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்து போனோம், நம்ம அந்த ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணி போயாதான் சரியாகும். அது நம்மளை உணர்த்ததுக்கு தான் அந்த ஒரு ஆக்சிடெண்ட். அது நம்ம அந்த டைமில் நம்மளை உணரணும் அப்படின்னா நம்மளுக்கு அதோடைய ஒரு விழிப்புணர்வு நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்மளாலே அந்த ஒரு கடவுள் கொடுக்குற ஒரு வாய்ப்பு அப்படின்னாக்க தெரிய வரும் நண்பர்களே. அப்போது அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக நான் வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது நமக்கு அந்த வர வேண்ட அந்த ஒரு ஆபத்தினை நமக்கு அங்கே தடுக்க முடியும். அப்போது அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கும். அந்த வாய்ப்பினை எல்லாம் கண்டுக்காமல் கடைசி நொடியில் கூட நம்மளுக்கு அது திருந்தாமல் அதை மறுபடியும் அது அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணும்போது தான் நம்மளுக்கு அது ஒரு வினையாக நம்மளுக்கு வர்றது. இப்போ கூட எடுக்கும்போது அருணகிரிநாதரோட வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தா, அவங்க எப்படிப்பட்ட வாழ்ந்தவங்களை தான் கடைசியில் அவங்கள அந்த நான் தப்பான வழியில் தான் வாழ்ந்துட்டு இருந்தது, எனக்கு நீ வாழுறதுக்கே உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிர் மாய்க்கக்கூடிய அந்த கடைசி, அதாவது தப்பினை உணர்ந்துட்டு ஆத்மார்த்தமாக நான் செய்த தப்பினை உணர்ந்து அவங்கள அந்த உயிரினை மாய்க்கக்கூடிய அந்த தருவாயில் தான் முருகப்பெருமான் அவங்களுக்கு ஒரு புனர்ஜென்ம மாதிரி புது வாழ்க்கை கொடுத்தது. அதே மாதிரி தான்
அந்த வரலாறெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நம்ம இதில் சொல்லி வரும்போது வீடியோஸ் லென்த் அதிகமாகும். அதனால் அது நீங்கள் இந்த அருணகிரிநாதருடைய வரலாறு எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு அது புரிய வரும் நண்பர்களே. அப்போது யாரெல்லாம் தன் தவறுகள் தெரியாமல் போயதோ இல்லைனா தெரிஞ்சும் அதை திருத்தாமல் இருந்தோ அந்த நிலையில் ஒரு ஆள் மரணம் அடைந்தால் அது மறுபிறவியில் அந்த ஒரு கர்ம வினைகளோடு தான் பிறக்கிறது. இப்போது அனுபவிக்கிற கஷ்டங்களை பிரச்சனைகளில் நம்ம கர்ம வினைகளே அது அது தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஒரு இதனால தான் நான் இந்த கஷ்டம் அனுபவிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம அந்த கர்ம வினையை கழிக்கணும். அப்போ அந்த சித்தர்களை நாடி போவாங்க. அவங்க நம்மளுக்கு கரெக்டான ஒரு ரிசல்ட்டை கொடுப்பாங்க நண்பர்களே. அப்போ இந்த கர்மா தெரிஞ்ச பிறகும் அந்த கர்மாவை கழிக்கணும். அதுக்கு இந்த சித்தர்கள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கான ரிசல்ட்டை நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த சித்தர்கள் வழிபாட்டில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த சிவபெருமானை குருவாக ஏற்றுக்கொண்டு வணங்கி வந்தால் அது நம்ம கர்ம வினைகளை கழிக்கக்கூடிய அதை கழிக்கிறதுக்காக நம்ம கர்ம வினைகளை கழிக்க உதவுന്ന சித்தர்களை நம்மளுக்கு அறிமுகமாறுவார்கள். ஏதோ என்ற ஒரு அனுபவம் நான் இப்போ சொல்லும்போது, எனக்கு கொரோனா வந்து ഞാൻ ரொம்ப கிரிட்டிக்கலான அந்த சிச்சுவேஷனில் அது வரைக்கும் எனக்கு சிவபெருமானோ சித்தர பெருமானோ இல்லைன்னா ஒரு வழிபாடோ கோவில் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்துட்டு அங்கே ஒரு நர்ஸு பொண்ணு வந்து எனக்குண்டு சிவபெருமானுடைய ஒரு படம் கொடுத்துட்டு நமசிவாய ஜெபிக்க சொல்லி எங்கிட்ட சொல்லிட்டு போயதுலேருந்து நான் வந்து அந்த ஒரு சிவபெருமானை நான் அப்போ பிடிச்ச பிடி இன்னும் ഞാൻ അത് சிவபெருமானை முறுக்க பிடிச்சிருக்குது. சிவபெருமான் காட்டிய ஒரு சித்தர்கள் தான் எனக்கு வந்து கனக்கன்பட்டி சாமி. அந்த கனக்கன்பட்டி சாமி சிவபெருமானுக்கு ഞാൻ தியானம் எடுத்து கண்டினியூ தியானம் எடுத்து என்னோடய கர்ம வினை தான் நான் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணி அது வந்து அது வந்து நான் தாண்டி அதை வந்து அனுபவித்து முடிக்கிறதுக்காக தான் நான் ட்ரை பண்ணேன் தவிர அதுக்கு தாண்டி வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணலை. அது அவங்கள துணையாலே வரும்போது தான் இந்த கிழக்கு சித்தரையோட மந்திர ஜபம் எனக்கு அறிமுகமானது. இப்போ எனக்கு சித்தர் வந்து எனக்கு வந்து காட்சி கொடுத்துட்டு இருக்குது. எனக்கு வந்து நிறைய என்னோடய லைஃப்பில் வந்து எனக்கு வந்து நிறைய அனுபவங்களை எனக்கு கொடுத்துட்டு தான் இருக்குது. அப்போது என்னுடைய ஒரு அனுபவம் வச்சு சொல்லும்போது நான் சொல்லுவேன், நம்ம வந்து அந்த கர்ம வினைகளை நம்மளை ஒப்புக்கொள்ளணும். அது வந்து நம்ம அனுபவித்தா தான் அது நம்மளால் அது வெளிவர முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நாம் வரும்போது மட்டும்தான் சித்தர்களால் நம்மளை காப்பாற்ற முடியும் நண்பர்களே. அப்போ கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு தான் எல்லாருக்கும் முடியாத ஒரு விஷயம். எல்லோரும் வந்து கர்மாவை தாண்டி போகிறதுக்கு தான் நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த தேவையில்லாமல் பரிகாரம் இப்போ இந்த ஒரு பிரச்சனை வந்தால் அதுக்கு பரிகாரம் தேடி போகிறதுக்கு காரணம் அதனால தான். அவங்களால அந்த கஷ்டத்தை எதிர்கொள்ள முடியாது, ஆனால் அதை தாண்டி வரணும். அதுக்காக தான் அந்த பரிகாரத்துக்கு போகுது. அப்படியெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது நண்பர்களே. இப்போ என்ன ஒரு கஷ்டம் உங்களுக்கு வருதோ அந்த கஷ்டம் வந்து நீங்கள் இருந்து அனுபவித்தா மட்டும்தான் உங்களுக்கு அதை வெளிவர முடியும். இல்லைன்னா அது முடிஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் அது இன்னொரு பக்கம் வேறொரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை டபுள் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து என்ட்ரி ஆகும். அப்போ இந்த சித்தர்களை அணுகும்போது ஒரே அடியில் நம்ம கர்ம வினைகளை தீர்த்து கொடுக்கணும்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க நண்பர்களே. அப்போதும் அதை நம்பிக்கையோடு அந்த சித்தர்களை கும்பிட்டுட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பரிபூர்ணமாக நமக்கு அதில் வெளிவர முடியும். அது வரைக்கும் அந்த கர்ம வினைகள் ഞാൻ அனுபவிക്കുന്ന எல்லா வினைகளும் ഞാൻ செஞ்ச கர்மத்தினோட விளைவு தான் ഞാൻ அனுபவிக்கிறதா அப்படின்னுள்ள அந்த ஒரு மனநிலையில் இருந்து தான் நாம் வந்து சித்தர்களை கும்பிடணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த எல்லா அருளும் ஆசையும் கிடைக்கும் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.